மதுரையிலே ஊழியம் செய்த எம்இ செரியன் ஐயா அவர்களை நாம் அறிவோம். ஒரு ஆசிரியர். அவர் அந்த வேலையை விட்டு தமிழ்நாட்டிலே மதுரையிலே வந்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தார். எத்தனையோ பாடுகள், நெருக்கங்கள், கஷ்டங்கள் இதனோட போய்கொண்டிருக்கிற பொழுது ஒரு வெள்ளைக்காரர் அவருடைய இடத்திற்கு அவரை சந்திப்பதற்காக வருகிறார் என்று அவருக்கு செய்தி வந்திருக்கிறது. அவரை வரவேற்று அவருடைய வீட்டுக்கு அழைத்து சென்று போகிற நேரத்திலே அநேக அவருடைய பிரச்சனைகளை சொல்லியிருக்கிறார். ஊழியத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், நெருக்கடிகள், போராட்டங்கள், தட்டுப்பாடுகள், இப்படி பலவிதமான காரியங்களை அவர் சொல்லிக்கொண்டே போயிருந்திருக்கிறார். அந்த வெள்ளைக்காரர் வந்து எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டே இருந்திருக்கிறார். அவர் ரூமுக்குள்ளே கொண்டு போய் விடுற நேரத்தில் அவர் ஒரு வார்த்தை சொன்னாராம், செரியன், நீ ஆராதிக்கிற ஆண்டவர் வந்து இன்னும் உயிரோடு தானே இருக்கிறாரு, அவர் செத்தவர் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்போது அவரை அந்த ரூமில் கொண்டு போய் அவரை தங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஐயா போய் அவருடைய அறையில் போய் எழுதி பாடின பாடல் தான் இந்த கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் என்ற பாடலாம். என்னுடைய ஆண்டவர் இன்னும் உயிரோடு கூட தான் இருக்கிறார். நான் யாருக்கு ஊழியம் செய்கிறேனோ அவர் இன்னமும் உயிரோடு கூட தான் இருக்கிறார். அவர் செத்து அப்படியே மண்ணோடு மண்ணாக போனவர் அல்ல என்ற நினைப்பு அந்த வெள்ளைக்கார துறை சொன்ன அந்த வார்த்தை இவரை அசைத்திருக்கிறது. அதிக கண்ணீரோடு கூட இந்த பாடலை எழுதினதாக ஒரு ஊழியர் மாநாட்டிலே ஒரு ஊழியர் சொன்னார். அப்பொழுது அதை கேட்கும் பொழுது ஒரு சந்தோஷம் இருந்தது.